ஸோ இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷினரி அவங்களுக்கு தான் வந்து அதிக பாதிப்பு இருக்குது இதில். அப்போ மைனாரிட்டி டார்கெட் பண்ணி தான் வந்து அரசாங்கம் இப்படி பண்ணுது. அப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து ஃபண்டு வரக்கூடாதா? இங்கே அவங்க ஃபாரினர்ஸ் இங்கே நல்லது செய்யக்கூடாதா? அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, இது கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸை பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை பாதிக்கப்படுறது அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த பில்லை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இல்லையா? ஸோ இப்போ ஏன் அவங்க இதை அப்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த வெறும் ரிஃபார்மை மட்டும்? இப்போ காங்கிரஸ் ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு லாஜிக்லாம் நம்ம யோசிக்க முடியாது. அவங்க இந்த நடப்பு இதில் பிஜேபி ஒன்று கொண்டு வருதுன்னா அதை காங்கிரஸ் அப்போஸ் பண்ணணும், அவ்வளோதான். அது நல்லது கெட்டதெல்லாம் அதில் வந்து அவங்களே 2 வாட்டி ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2010லயும் பண்ணியிருக்காங்க. அதை சொல்கிறேன். இப்போ அப்போசிஷன்ஸ்லாம் தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க மைனாரிட்டியை தான் இதில் அட்டாக் பண்ணீங்க. அப்போ உங்களோட இந்துத்துவாவை கொண்டு வந்து திதிக்கவும் உங்க மத அரசியலுக்காக தான் இந்த பில்லை வந்து இவ்வளோ புஷ் பண்றீங்க. ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் பில்லுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப். அமித்ஷா எப்போ இதை அனௌன்ஸ் பண்ண போறாரு பாருங்க, இன்னைக்கு கொண்டு வராரு. பிஜேபி வந்து ஏற்கனவே ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பார்த்து அந்த பில்லெல்லாம் பின்வாங்கியிருக்காங்க. பல காலம் நடந்துச்சு, பயங்கரமான கலவரம்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இந்த இடத்துல ஈல்ட் ஆயிட்டாங்க. பிஜேபி இஸ் வீக் நவ். நாங்கள் ரொம்ப வீக் ஆகிறோன்ற பதட்டத்தில் தான் நீங்கள் வந்து எஃப்சிஆர்ஐவை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிறிஸ்டியன் பற்றி பேசணும், கிறிஸ்டியன் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வர்றது, அப்புறம் வந்து இஸ்லாம் அவங்களுக்கு, இல்லை பஞ்சாப்ல வந்து இந்த மாதிரி பேசணுங்க. ஹிந்து திருப்பி நான் சொல்றேன், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கான பாதிப்பு இல்லை. ஹிந்துஸ்மே நிறைய இடத்துல வாங்குறாங்க, டெம்பிளுக்காக வாங்குறாங்க, கோயில் கட்டுறாங்க. ஈவன் ஒரு இந்து அமைப்பு கூட அவங்களால இத கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுக்க முடியல. யாரு பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, இதுக்கான வரவு செலவு கணக்கை நீங்க சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது. நீங்களும் நாளைக்கு அவங்க வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, இல்லை ஒரு ஆசிரமம் நடத்துறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கூட டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. எஸ், இன்னைக்கு என்னாவே வேர்ல்டே மெட்டா லெவல்ல கண்ட்ரோல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கும் போது நம்ம இது வந்து எதை ஸ்பான்சர் பண்ணி எந்த நரேட்டிவை செட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பீப்புளை மாத்துறாங்க எலெக்ஷன் சிஸ்டம்ல. ஒரு சோஷியல் ஈவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை வந்து அது இன்வால்வ் ஆகி ஒரு இது மாதிரியான ஸ்டூடெண்ட் ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அங்கங்க ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் மூவ்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க. அவர் இஸ் வோக்கல் அகெயின்ஸ்ட் தட் ஆர் ஷீ இஸ் வோக்கல் அகெயின்ஸ்ட் தட் அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் ராங். மிஸ்டர் மோரே அப்படின்றவர் நீங்க ட்வீட்டை பார்த்துருப்பீங்க, அவர் போடுறாங்க, ஏன்னா அது டைரக்டாவே கிறிஸ்டியன்ஸை தான் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க வந்து சேரிட்டி பண்ணக்கூடாதா, நாங்க வந்து நிஜ ஃபார்ம் பண்ணி கொடுக்க கூடாதா? அப்ப ஏன் வந்து யுஎஸ் வரைக்கும் இது அஃபெக்ட் ஆகுற மாதிரியான ரியாக்ஷன்? இங்க அடிச்சா அங்க விழிக்குதுன்ற மாதிரி, எங்க விழிக்கணுமா அங்கேருந்து வாய்ஸ் அவுட் இப்பதான் வருது. அவங்க வந்து ப்ராப்பரா லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் டொனேஷன்ஸ் வாங்குறாங்க, கோர் அப்ஜெக்டிவ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களாம் எந்த ஒரு ப்ரொஹிபிஷனும் இல்லையே. எங்க பாதிப்பு இருக்கோ, எங்க உங்களால விவரம் தர முடியலையோ அவங்க மட்டும்தான் கதறாங்க. மற்ற இடத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், இது வந்து ப்ரொஹிபிஷனே கிடையாது. ஆனா எங்க வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு இறையாண்மையை வந்து நம்ம வந்து கில் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமோ இருக்குதோ அங்க வந்து நம்ம ஒரு டஃப் லா கொண்டு வர வேண்டிய விஷயமா இருக்கு. சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல நம்ம பார்க்க வந்திருக்க கெஸ்ட் யாரு அப்படின்னா, தமிழ்நாடு பாஜகவின் தொழில்துறை வல்லுநர் பிரிவை சேர்ந்த மாநில ஒருங்கிணைப்பாளரான திரு சுந்தரராமன் அவர்கள். அவரை தான் வரவேற்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். How are you? I'm good. சார், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற விஷயம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற பில்லை வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு ரொம்ப பாஜக அரசு முனைப்போட இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த பில்லை பாஸ் பண்ணுறதோடைய நீட் என்ன? வாட் இஸ் தேர் இன் திஸ் பில்? ஜென்ரலாகவே வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், FCRA அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புதுசாக இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய சட்டம் கிடையாது. ஓகே. இது 1976 1976லேருந்து இந்த சட்டம் இருக்கு. ஓகே. அது சப்சிக்வெண்ட்டாக ஈவன் பிஃபோர் என்டிஏ கவர்மெண்ட் 2010ல் கூட மதிப்புக்குரிய பி. சிதம்பரம் அவர்கள் கூட அதில் நிறைய ரெஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இதோடைய சட்டத்தோடைய முக்கியமான நம்ம நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து
வரக்கூடிய பைசா இந்தியாவுக்கு வரக்கூடியது வந்து ஒரு புரிதலுக்காக சொல்றேன், வெவ்வேறு விதமாக வரலாம். இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு கூட்ஸை வந்து அங்க விற்பனை செய்யறாங்க, அதுக்காக ஒரு பைசா வருது அப்படின்னா இட்ஸ் பியூர்லி அ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்களோ சில நபர்களோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஷேர்ஸ்ல சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட். ஆனா இங்க இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் ஒரு ட்ரஸ்டாக இருக்கலாம், ஒரு சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், இவங்க எந்த ஒரு குவிட் ப்ரோக்கோவும் இல்லாம ஃபாரின்லேருந்து அவங்களுக்கு டொனேஷன்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலாக வருது. இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டை இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக இருக்கலாம். இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒன்று, எனக்கு வெளிநாட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு டொனேஷன்ஸ் ஒரு என்ஜிஓக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வரலாம். ரெண்டாவது, ஒரு பெனிஃபிட் டைரக்டாக பைசா வராமல் எனக்கு வெளிநாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மீடியா பர்சன்ஸுக்கோ ஃபாரினில் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அது ஃபாரின் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஃபாரினுக்கு போறேன் அப்படின்னா they are giving me some benefit, ஃப்ரீ ஸ்டே, ஃப்ரீ அகாமடேஷன், அது மாதிரி இருக்கும். சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஒரு கிஃப்ட் தராங்க, இது மாதிரி கூட இருக்கலாம். இது கொஸ்டின் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கிடையாது. அத ரெகுலேட் தான், ரெகுலேஷன் தான். ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஆனால் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை வரும்போது இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் எதுக்காக அதை யூஸ் பண்றீங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்க வாங்குறீங்க, உங்க நிறுவனத்துல கீ ஃபங்க்ஷனரிஸ் யார் யார் இருக்கீங்க, அதோடைய ட்ரஸ்டீஸ் யார், என்ன பேக்ரவுண்ட் என்ன அவங்களோடது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வளர்ந்து வரும் நேஷனல் செக்யூரிட்டியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ்ல அதை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கட்டாயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஜென்ரல் பப்ளிக், ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஃபாரின்ல இருந்து உதவி பண்றதுக்காக எனக்கு ஒரு ஃபண்டு நான் வாங்குறேன், அந்த ஃபண்டை நான் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லுதான். அதுதான் வந்து இந்த ரெகுலேட்டரி ஃபண்டுக்கான நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா பப்ளிக் எடுத்துக்கணுமா? அப்ப ஏதோ ஒரு நோக்கம் அதுக்கு பின்னாடி பாஜக அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? திருப்பி சொல்லணும் அப்படின்னா மிஷனரி ஃபண்டிங் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்றாங்க, இல்லாட்டா வந்து மைனாரிட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்க அப்படிங்கிற விவாதம் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு. முக்கியமா சொல்லப்படுறது வந்து கிறிஸ்டியனுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வருது, நிறைய மிஷனரிஸ்க்கு ஃபண்ட் வருது, இதெல்லாம் தடுக்கிற நோக்கத்துல தான் வந்து பண்றாங்க. அப்ப நாங்க வந்து சேரிட்டி பண்ணக்கூடாதா, நாங்க எஜுகேஷன் கொடுக்கக்கூடாதா, நான் ஹெல்த்துக்கு வந்து செலவு பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அதாவது இதை எப்படி ரெகுலேட் பண்றாங்க அப்படின்றது நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான பதில் கிடைச்சிடும். இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து ஃபாரின்லேருந்து நீங்க டொனேஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி வந்து ஒரு பதிவு பண்ணிக்கிறாங்க, ஆன்லைன்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க fcraonline.com அப்படின்றதுல ஏதோ ஏபிசி ட்ரஸ்ட் நீங்க இதுல வந்து இதுல போர்டில் இருக்க உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பைசா வந்து டெரரிஸ்ட் ஃபண்டிங் நீங்க சொல்ற மாதிரி ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ்க்கோ யூஸ் பண்றாங்க, டெரரிஸ்ட் ஃபண்டிங் இருக்கு. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பாதிப்பு நிறைய இருக்குங்கும் போது அதோட கண்ட்ரோல் பண்ணணுன்ற விஷயம் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் என்ன, பதிவு பெற்ற நிறுவனம் மட்டுமே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது பதிவு பண்ற போது நீங்க அதுல வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்க போறீங்க அப்படின்றது முக்கியம். நீங்க உண்மையாகவே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, அதுல வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா there is no regulation, you are welcome. ஸோ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பைசாவை நீங்கள் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ப்ராஸ்டலைசேஷன் நீங்கள் கிறிஸ்டியன் கன்வர்ஷனுக்காக அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இஸ் ப்ரோஹிபிட்டட். ஸோ என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ரூரல் வில்லேஜை வந்து நம்ம மாற்ற போகிறோம், மாடர்னைசேஷன் பண்ண போகிறோம், ஒரு உமன் எம்பவர்மெண்ட்காக பண்ணுறோம், யூத்தை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லெஜிட்டிமேட் பர்பஸ். நான் திருப்பி சொல்றேன், இது வந்து ப்ரொஹிபிஷனே கிடையாது. ஆனா எங்க வந்து ஒரு இந்தியாவுடைய ஒரு இறையாண்மையை வந்து நம்ம வந்து கில் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமோ இருக்குதோ அங்க வந்து நம்ம ஒரு டஃப் லா கொண்டு வர வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா தமிழ்நாடுல மட்டும் ஆல் ஓவர்
இந்தியாவில் ஒரு 20,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் FCRA ரெஜிஸ்டர் பண்ணி அது ஆல்ரெடி இது வாங்குறாங்க. இருக்கு இல்லையா? ஏன்னா இது புது லா கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தான். 76ல இருந்து இருக்கு. அதுக்கப்புறம் 2010ல ஒரு ரெஃபர்மேஷன் பண்றீங்க, அதுக்கப்புறம் 2020ல ரெஃபர்மேஷன் இருக்கு. மறுபடியும் 26ல இந்த ரெஃபர்மேஷன் கொண்டு வரதுக்கான நீட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த ஃபண்டை வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுக்காக தான் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணும்? நீங்க சொல்ற மாதிரி அது ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக இல்லை அப்படின்றத என்ன செக் அண்ட் பேலன்ஸ் வச்சு இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க? பதவி பெற்ற நிறுவனங்கள் வாங்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலா இதோடைய மிஸ்யூஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது 2020ல சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இது எப்படி வந்து எதுக்காக வருது, எதுக்காக வெளியில போகுதுன்னு தெரியணுங்கிறதுனால அவங்க வேற பேங்க்ல, சில பேர் HDFCல வச்சுப்பாங்க, சில பேர் ICICIல வச்சுப்பாங்க இந்த அக்கௌண்ட்டை. ஸோ அதான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, மானிட்டர் பண்றதுக்காக எல்லாருமே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்குறவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லி பார்லிமெண்ட் பிரான்ச் அங்க மட்டும் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஸோ ஈஸி டு மானிட்டர் அப்படிங்கிறது. இதுல வந்து இன்னைக்கு எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங் தான் இருக்கு. அதனால இது வந்து யூ ஹேவ் டு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அது வந்து ஒரு மானிட்டர் டெல்லியில மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் அந்த பிரான்ச். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பிரான்ச் இருக்கலாம், பட் அங்க ஏன்னா அவங்க அந்த அஃபீஷியல்ஸ் அங்க எம்பவர் பண்ணிருக்காங்க FCRA-க்காக ட்ரைனிங் பண்றதுக்காக. எல்லா அக்கௌண்ட்டும் அங்க சென்ட்ரலைஸ்டா அங்க மானிட்டர் பண்ணும்போது they can monitor ஒரு கிரெடிட் ஒருத்தருக்கு போகுது அப்படின்னா ஆடிட் ட்ரையல் ஈஸியா இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கானா ஃபாரின்ல இருந்து எனக்கு கான்ட்ரிபியூஷன் வருது, நான் டெல்லில உங்க அக்கவுண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். ஆமா, டெல்லியில நான் ஒரு அக்கவுண்ட் இதுக்காகவே நான் வச்சிருப்பேன், அதுல உங்க ட்ரஸ்ட் பேர்ல தான் எங்க ட்ரஸ்ட்க்கு அதுல வந்துரும். அந்த பணத்தை நான் வந்து கன்வெர்ட் இங்க வந்து மாத்திக்கலாம், வேற அக்கவுண்ட்க்கு மாத்திக்கலாம். பட் ஆனா பண்ண கூடாது. அதுவும் இப்போ அது 2020ல எப்படி இருந்ததுன்னா, முன்னாடி சட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி இது வந்து நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்ல வாங்கிட்டு வேற சில ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் அதுல இருந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்போ வந்து அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்பஸே சர்வ் ஆகாது. நான் வந்து ஒரு 10 கோடி ஃபாரின்ல இருந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எடுத்துடுறேன், அதுல இருந்து திருப்பி 5 கோடி வேற ஒரு லோக்கல் ட்ரஸ்ட்டுக்கு நான் மாத்தி அதை வந்து திருப்பி ஒரு ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பர்பஸ்க்காகவோ ஒரு இல்லீகல் பர்பஸ்க்காகவோ டெரரிசம் ஆக்டிவிட்டிக்காகவோ நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா பர்பஸே இல்லை. அது மானிட்டரும் என்னால பண்ண முடியல. எவ்வளவு ட்ரஸ்ட்டுக்கு நீங்க மாத்துங்க, 100 ட்ரஸ்ட்டுக்கு நீங்க மாத்தலாம். ட்ரஸ்ட் ஃபார்மேஷன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது ஈஸி. அதனால சில மாற்றங்கள் 2020ல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒண்ணு அந்த டெசிக்னேட்டட் அக்கௌண்ட் டெல்லியில, ரெண்டாவது வந்து ஒரே அக்கௌண்ட்ல தான் யூஸ் பண்ணணும். நீங்க உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு ஃபாரின் அக்கௌண்ட்னு ஸ்டேட் பேங்க்ல ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதோடைய வரவு செலவு அந்த அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டைட்டன் பண்ணும்போது தான் இங்க உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அதுலயே செலவும் மேனேஜ் பண்றதும் 100 ரூபா அதுல வருது. நீங்க அதுல 10 ரூபா செலவு பண்ணா அதுல செக் எழுதி கொடுக்க போறீங்க, அதுல செலவு பண்ண போறீங்க. இதுல என்ன இப்ப வேற ஒரு ட்ரஸ்ட் நீங்க நல்ல பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ எஜுகேஷனுக்கு தான், புவர் அப்லிஃப்டிங் தான் யூஸ் பண்ண போறோம்னா அதே அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணா வேற அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணாங்க. நம்மளுக்கு அது எங்க தப்பு நடக்குது, ஒரு தப்பு நடக்குது அது பண்ண முடியலங்கும் போதுதான் அவங்களுக்கு அது பாதிப்பு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா 2020ல ஒரு சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கோர் அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும். எஜுகேஷனா இருக்கலாம், சோஷியல் மூவ்மெண்டாக இருக்கலாம். 80% வந்து இன்னைக்கு அந்த கோர் அப்ஜெக்டிவ்க்கு தான் நீங்க அதை கொண்டு வந்த பைசாவை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு. முன்னாடி 50% இருந்தது, இப்போ அது 80% ஆகிட்டாங்க. ஸோ 20% தான் நீங்க அதர் எக்ஸ்பென்சஸ். நீங்க இப்போ ஒரு நிறுவனம் நடத்துறீங்க அப்படின்னா நீங்க சேலரிஸ் பே பண்ணலாம், ஓவர் ஹெட்ஸ் நீங்க ரெண்ட் பே பண்ணலாம். இதுக்கு வந்து 20% தான் அலௌடு. என்ன பர்பஸ்க்காக அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணீங்களோ 80% அந்த பர்பஸுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுல நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், வேற விதமாக கன்வர்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்ரி மந்த் பே பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம தெரிய வருது. இதெல்லாம் சேலரிஸ் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்தோம் அப்படிலாம் சொல்லி எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். சில இடத்துல பார்த்தோம்னா 30% தான் கோர் ஆக்டிவிட்டி இருக்கும், 70% அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதனால இதை டைட் பண்றாங்க. அடுத்தது நீங்க கோர் ஆக்டிவிட்டி என்னவோ அதுக்கு சப்ஸ்டான்ஷியலா தான் நீங்க செலவு பண்ணணும். 80% ஃபாரின்ல இருந்து ஃபண்டை கொண்டு வந்துட்டு இங்க சம்பளம் கொடுக்கறதுக்கோ வேற எந்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் இருக்கக்கூடாது. இல்ல அந்த 80% அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்காதா? ஏன்னா வந்து என்னோட மேன் பவர் அதிகமா இருக்கலாம், எனக்கு மேன் பவர் நீட் அதிகம். இது வந்து உங்களுக்கு ஃபாரின் ஃபண்டிங்ல வரக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் தான். அதை தவிர்த்து நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நீங்க ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் ஃபாரின் ஃபண்ட் கிடையாது. உங்களுக்கு டொமஸ்டிக்கா நீங்க என்ன ஃபண்ட்ஸ் நீங்க டொனேஷன் கலெக்ட் பண்றீங்களோ அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க அதை ஃபுல்லா கூட நீங்க
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சட்டம்னு ஒரு கொண்டு வரச்சு அது யூனிஃபார்மிட்டியா கொண்டு வரணும். சரி, அதாவது அது ஏன் 80 அது 75 இருக்கலாமே அப்படின்றது இட்ஸ் அ குவெஸ்சன் ஆஃப் டிபேட். பட் அஸ் அ தம்ப் ரூல்னு பார்க்கும்போது ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு என்ஜிஓ மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நீங்க எதுக்காக ஃபார்ம் பண்ணீங்களோ அதோட கோர் ஆக்டிவிட்டி தானே நீங்க சப்ஸ்டான்ஷியலா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய சாராம்சம். ஓகே, இப்போ இந்த மைனாரிட்டிஸை தான் மெயினாக டார்கெட் பண்ணுது இந்த பில் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளோட குரலாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன் எனக்கு தெரிஞ்சே நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், நிறைய சர்ச்சஸ்க்கு வந்து நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து அமைப்புகளும் இருக்குது, நிறைய ஆசிரமங்களுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் வருது. ஸோ இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷனரி அவங்களுக்கு தான் வந்து அதிக பாதிப்பு இருக்குது இதில். அப்போ மைனாரிட்டி டார்கெட் பண்ணி தான் வந்து அரசாங்கம் இப்படி பண்ணுது. அப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து ஃபண்டு வரக்கூடாதா? இங்கே அவங்க ஃபாரினர்ஸ் இங்கே நல்லது செய்யக்கூடாதா? அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, இது கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸை பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை பாதிக்கப்படுறது அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடக்குது, ப்ரொட்டஸ்ட் நடக்குது அன்பிலீவபிளா. இங்கேருந்தோ ஒரு மஷ்ரூமிங் ஆஃப் சோஷியல் மீடியா ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஒரு சில நிறுவனங்களுக்கு உடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணிடுறாங்க பெரிய இடத்துல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட்ல நம்ம இது மாதிரியான ப்ரிகாஷன்ஸை கொண்டு வரணும். இன்னைக்கு என்னாவே வேர்ல்டே மெட்டா லெவல்ல கண்ட்ரோல்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கும் போது நம்ம இது வந்து எதை ஸ்பான்சர் பண்ணி எந்த நரேட்டிவை செட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பீப்புளை மாத்துறாங்க எலெக்ஷன் சிஸ்டம்ல. ஸோ அதனால இதெல்லாம் வந்து எப்படி பேக்ரவுண்ட்ல யார் ஸ்பான்சர் பண்ணி பண்றா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால வந்து முக்கியமாக வந்து இதை எந்த ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸையோ எந்த ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ அகெயின்ஸ்ட் கிடையாது. இது பியூரா கொண்டு வரக்கூடிய ஒரே அப்ஜெக்டிவ் வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி. நம்மளுடைய கண்ட்ரியில ரிலீஜியஸ் த்ரெட் இருக்கக்கூடாது, சோஷியல் செக்யூரிட்டி த்ரெட் இருக்கக்கூடாது, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கம் மட்டுமானே தவிர்த்து எந்த ஒரு இடத்துலையுமே நாளைக்கு வந்து ஒரு சர்ச் இருந்தா கூட அந்த சர்ச் வந்து நாங்க ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி இதுக்காக பண்றோம், கன்வர்ஷன் இல்லை. உங்களுடைய ரிலீஜியஸா நீங்க அது வந்து ஒரு மாஸ்கா இருக்கலாம், ஒரு இந்து அமைப்பா கோயிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய ட்ரஸ்ட்டில் இவங்களா தான் பாடி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. நாங்கள் இதுக்கு டொனேஷன்ஸ் வாங்குறோம், இதுக்கான பர்பஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னா எந்த ஒரு ப்ரொஹிபிஷனும் அதில் இருக்க போகுது. ஆனால் நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதோடைய ஸ்கோப்பை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது ஒரு இல்லீகல் பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சிஜேபி ப்ரொட்டஸ்ட்லேருந்து இந்த கொஷினை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், இல்லை ஒரு பில்லுக்கானதோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது சம்படி இஸ் ஃபண்டிங் அப்படின்னு எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வராங்க, என்ஜிஓஸ் வராங்க, சேரிட்டிஸ் வருது. இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இப்போ இந்த கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்கேக்கு இந்த கொஷின் வைக்கிறாங்க, ஹூ இஸ் ஃபண்டிங் யூ, உங்களுக்கு எங்க இருந்து வருது, ஐ கேன் ஷோ யூ மை ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிற பதில் அவர் கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு ஃபண்ட் வருது ஃபாரின்ல இருந்து அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான செக் அண்ட் பேலன்சஸ் இருக்கும்? எந்த ஒரு ஃபண்டிங்கும் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அதோடைய பின்னோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். அது வந்து உண்மையாக வந்து நமக்கு இங்க வந்து அவங்க லைசன்ஸ்டு இருக்கு, நான் வந்து என்ஜிஓ நடத்துறேன். அதாவது ஈவன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கூட ஃபாரின்ல இருந்து யாருமே கிஃப்ட் தர மாட்டாங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் யாராவது கிஃப்ட் தருவாங்களா? ஃபாரின்ல இருந்து தரப்போறாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா கூட நீங்க வாங்காதீங்கன்னு சொல்லல, எங்கள்கிட்ட சொல்லிட்டு கவர்மெண்ட். ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் வச்சிருக்காங்க, 10 லட்சம் வரைக்கும் நீங்க பண்ணலாம் சொல்லி. 10 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு ஒருத்தர் கிஃப்ட் தராங்கன்னா அதுல ஒரு பேக் சைடு ஒரு அஜெண்டா இருக்குன்னு தான் அர்த்தம். 1 கோடி ரூபா உங்களுக்கு ஒருத்தர் கிஃப்ட் தராங்கன்னே வச்சுப்போம், அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணி எனக்கு இவங்க தராங்க, இதுக்காக தராங்க, உங்களுடைய சிஸ்டரோட ஒரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு யாருமே இல்லை, இறந்து போயிட்டாங்க, அவங்க உங்களுக்கு கிஃப்ட் தராங்கன்னா தாராளமா வாங்கிக்கோங்க, இதுக்காக தராங்க, நான் இதை யூஸ் பண்ண போறேன், ரீசன் அண்ட் சப்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் டிக்ளேர் பண்ணணும், நீங்க கவர்மெண்ட்டை சொல்லிட்டு வாங்கணும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நாளைக்கு ஒரு ரிசிப்டை வாங்கிட்டு இங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ ஆர் ஒரு சோஷியல் ஈவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை வந்து அது இன்வால்வ் ஆகி ஒரு இது மாதிரியான ஸ்டூடெண்ட் ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அங்கங்க ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் மூவ்மெண்ட்டுக்காக கொண்டு வராங்க, அவர் இஸ் வோக்கல் அகெயின்ஸ்ட் தட் ஆர் ஷி இஸ் வோக்கல் அகெயின்ஸ்ட் தட் அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் ராங். இது வந்து நம்ம இப்போ மட்டும் பார்க்க முடியறது இல்லை. நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம ஜல்லிக்கட்டுலேருந்து நிறைய பார்க்க முடியுது. ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கும் பிஹைண்ட் த சீன் அது ஜென்யூன் ரீசன் இருக்கலாம்.
அதை தாண்டி who is funding that, what is the background behind that அப்படின்றது தான் நம்ம முக்கியமான அதில் கேள்விகள். இப்போ இந்த இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து நாட் ஓன்லி இன் இந்தியா, இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் குளோபலா யூஎஸ்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இது இருக்கு. ஓகே, ரெகுலேஷன் அது அதர் கண்ட்ரீஸ் ஆல்சோ இஸ் ஃபாலோயிங் சிமிலர் லாஸ். எங்கயாச்சும் கண்ட்ரில இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நான் திருப்பியும் அதேதான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். இது ப்ரொஹிபிஷன் கிடையாது. இங்க இருக்கிற ஒரு என்ஜிஓ நான் ஃபாரின்ல இருந்து டொனேஷன் வாங்கி ஒரு 100 பசங்களை எவ்ரி இயர் படிக்க வைக்க போறேன், ஓகே, அப்லிஃப்டிங் ஆஃப் புவர் பண்ண போறேன், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லி அக்கௌண்ட்ல உங்க ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்றீங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க 5 வருஷம். நீங்க அந்த அமௌண்ட்டை வாங்குறீங்க, நீங்க 80% கோர் அப்ஜெக்டிவ்க்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. எவ்ரி இயர் நான் இதுக்கு தான் செலவு பண்ணேன், இதுதான் என்னோட இது ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றீங்க. ஓகே, as long as you are, நீங்க வந்து ஒரு ஜென்யூன் பர்பஸ்க்காக தான் இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இந்த என்ஜிஓ செயல்படுது அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்குறதுல எந்த ஒரு ப்ரொஹிபிஷனும் கிடையாது. ஆனால் பேக் சைடு அஜெண்டா ரன் பண்ணக்கூடிய எல்லா என்ஜிஓஸும் நம்ம குறிப்பா சொல்றது வந்து மத மாற்றத்துக்கு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூட் ஆர் ஈவன் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், சேஞ்ச் பொலிட்டிக்கல் சேஞ்ச் கொண்டு வரக்கூடிய ஒரு நோக்கமாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் கொண்டு வந்து ஒரு சேஞ்ச் இன் மூவ்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும். இப்போ இன்னொரு கொஸ்டின் இதுல என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 2020ல நீங்க ரீஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இப்போ 26ல ரீஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நம்பர் 1, என்ன மாதிரியான ரீஃபார்ம் அடிஷனலா இந்த 26 பில்ல வந்து வரப்போகுது? அதாவது நான் சொன்ன மாதிரி 1976லேருந்து இருக்கக்கூடிய இது சட்டம் 2010ல் ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமாக இது மாதிரியான தி சோஷியல் ஆக்ட்ஸ்லாம் வந்து வரும்போது 2020ல் ஒரு மாற்றங்கள் நிறைய கொண்டு வரும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இது மாதிரிலாம். ஓகே, அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா முள்ள இருக்கக்கூடிய ஒரு 20,000க்கும் மேல ஒரு என்ஜிஓஸ்ல லைசன்ஸ் ஒன்ஸ் இன் 5 இயர்ஸ் அவங்க ரெனியூ பண்ணணும். ஓகே, ரெனியூ பண்றதுக்கு விவரம் கொடுக்கணும். நான் எவ்வளவு டொனேஷன் வாங்கினேன், எவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்றது விவரம் கொடுக்காத போது அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்றாங்க, சஸ்பெண்ட் பண்றோம். ஆனா இவ்வளவு நாளா வந்து அவங்க 10 வருஷம் 12 வருஷமாக இந்த பைசா வெளில வந்து அதுல நிறைய அசட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. சில பேர் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அதுல பைசா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ல சஸ்பெக்ட் பண்றவங்களை அந்த அந்த சட்டத்துக்கு கீழே நீங்க சரியா விவரம் தரல. ஓகே, அப்ப அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம லைசன்ஸ் கேன்சல் பண்றோங்க போது அவங்களை ஃப்ரீயா விட்டுற முடியாது. அவங்க இவ்வளவு நாளா ஆக்ட் பண்ணக்கூடிய லேண்டு வாங்கினதோ அந்த அசட்ஸ்லாம் வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு இல்லீகல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, மானிட்டர் பண்ணணும் அவங்கள. அதுக்காக 2026ல் ஒரு புது பிரிவு செக்ஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, ப்ரொப்போஸ் பண்றாங்க. அதாவது அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அத்தாரிட்டி, டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஃபார்ம் பண்ணி அந்த அசட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு உரிமையை அவங்களுக்கு தராங்க. இப்ப அது இருக்கும்போது கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழ, ஆமா, இந்த சட்டம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழ வந்து என்ன நேஷனல் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறதுனால, பார்டர் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் இதுல வருதுங்கிறதுனால ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். அதனால இது வந்து இந்த பர்டிகுலர் அசட் ஓவர் த பீரியட் அந்த என்ஜிஓ அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. சரியான விவரங்கள் தராத போது அவங்களால அந்த லைசன்ஸ் ரெனியூ பண்ண முடியல. அதை லைசன்ஸ் அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க ஃபியூச்சர்ல டொனேஷன் வாங்க முடியாது. ஆனா இது வரைக்கும் வாங்கின பைசாவோ அதை பைசாவை சொத்தா மாத்தி வச்சிருக்கீங்க, அதை வந்து மானிட்டர். ஆனா அப்படி மானிட்டர் பண்ணும்போது கூட நிறைய பேர் இன்னைக்கு வந்து யூஎஸ்ல இருந்து கூட மிஸ்டர் மோரே அப்படின்றவர் நீங்க ட்வீட்டை பார்த்திருப்பீங்க, அவர் போடுறாங்க, ஏன்னா அது டைரக்டாவே கிறிஸ்டியன்ஸை தான் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க வந்து சேரிட்டி பண்ணக்கூடாதா, நாங்க வந்து அஞ்சோ ஃபார்ம் பண்ணி கொடுக்க கூடாதா, அப்ப ஏன் வந்து யுஎஸ் வரைக்கும் இது அஃபெக்ட் ஆகுற மாதிரியான ரியாக்ஷன், இங்க அடிச்சா அங்க வெளிக்குதுன்ற மாதிரி, எங்க வெளிக்கணுமா அங்கேருந்து வாய்ஸ் அவுட் இப்பதான் வருது. அதாவது அவங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சர்ச்சஸோடைய அசட்டையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் அந்த இல்ல, இப்ப என்னோட கொஸ்டின் இப்ப அவரோட ட்வீட்ல இருந்து கேட்கிறேன். இப்ப சர்ச்சஸ் மட்டும் அவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி கிறிஸ்டியன்ஸை மட்டும் கேட்கிறாரு. இப்ப நான் ஏற்கனவே சர்ச் வாங்கி வச்சிருக்காங்க, அசட்டா இருக்கு. அப்ப சம்வேர் யூ ஃபீல் அந்த ஃபண்ட்ல ஏதோ இஷ்யூனா அந்த சர்ச்சஸ் அந்த லேண்ட் எல்லாம் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவாங்களா? கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னா, அதாவது ஓவர் த பீரியட் நீங்கள் ஃபாரின்ல பைசா வாங்கிட்டு வந்திருக்கீங்க,
நீங்கள் அதுக்கான விவரம் நீங்கள் கொடுக்கல, நாங்கள் எதுக்காக கொண்டு வந்தோம், இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறேன். அது சில ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கன்வர்ஷனோ அது ஏதோ நடக்குது சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லி விவரம் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸை ரெனியூ பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃப்ரீயாக அதை ஆக்டிவிட்டி கண்டினியூ பண்ணலாம், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் விவரம் தராத போது நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறது? நாளைக்கு அதோடைய பாதிப்புகள் அதுலேருந்து சரி எல்லா நாளைக்கு என்ன ஆக்டிவிட்டி நடந்தாலும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்ட் தேவைப்படுது. ஸோ கவர்மெண்ட் நேஷனல் செக்யூரிட்டிக்காக இது மாதிரியான ப்ரொடெஸ்ட் எல்லாம் அங்கங்க நடக்குது அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே இங்கேருந்து ஃபண்ட் போகுது. ஸோ அதை கர்டைல் பண்ணணும். ஆல்ரெடி அக்யூமுலேட் பண்ண ஃபண்டு, இப்போ லேண்ட் இருக்கு, நாளைக்கு அந்த லேண்டை வித்து பைசாவா ஆக்கி அந்த ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால கவர்மெண்ட் இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணி அதை உடனே கவர்மெண்ட் எடுத்துட்டு அவங்க போறது இல்லை. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய அசட்டை ரெகுலேட் பண்ணி அதை மானிட்டர் பண்றதோட வேலை மட்டும் இப்போதைக்கு இருக்கும். நாளைக்கு அதை வந்து நீங்க சரிப்படி டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க, அந்த அசட்டை திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. ஒருவேளை அவங்களால அந்த சப்ஸ்டென்ஷியல் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பட்சத்துல கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுதானே கரெக்ட். நான் அது இல்லீகல், அதுக்காக சரி பரவாயில்லன்னு சொல்லி நீங்க இல்லீகல் ஆக்ட் பண்ணுன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ சர்ச்சஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்தோம் அப்படின்னா இங்க உண்மையாவே மனசு மாறி மதம் மாறவங்களும் உண்டு. இப்போ இவங்களை ஃபோர்ஸபிளா தான் பண்றாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து தான் பண்றாங்க அப்படின்றத செக் அண்ட் பேலன்ஸ்க்காக தான் இந்த சட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ரைட் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்றது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். எந்த ஒரு மதம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அது வந்து யாருமே ப்ரொஹிபிட் பண்ணல. ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் எங்க நடக்குதோ அதை மட்டும்தான் இவங்க சட்டத்தில் ப்ரொஹிபிட். ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே தவிர்த்து. ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் அப்படிங்கிறத வந்து என்ன பேராமீட்டர் வைக்கிறாங்க? உங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களை கன்வெர்ட் பண்றது அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் போகுது. ஓகே ஓகே, எவ்ரி மந்த் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இது இன்வெஸ்டிகேஷன், இட்ஸ் a question of fact. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஃபோர்ஸ்ஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அது வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம், எந்த ஒரு இதுக்கு அமைப்புலையும் கூட இருக்கலாம். அது வந்து குற்றமா அதை பார்க்கணும். ஓகே, இப்போ ஜென்ரல் பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வந்து அவங்க எப்படி கன்சியூம் பண்ண இந்த பர்டிகுலர் பில் வருது, இப்போ வந்து இதை வந்து அவங்க பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கணும்? ஏன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் அவங்கவுங்க பாயிண்ட்ல சொல்லுவாங்க, ஒரு அன்ரெஸ்ட் ஃபீலை வந்து கொடுப்பாங்க. அது குறிப்பாக வந்து நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக கிறிஸ்டியன் கன்வர்ஷன்ஸ்ன்றது அதிகமாகவே தான் இருக்குது. நிறைய இடத்துல சர்ச் பிளான்டிங் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஒரு பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க எப்படி ரிசீவ் பண்ணணும்? பர்டிகுலர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து ஷுட் ரியலைஸ் நாட்டோடைய ஒரு நலன், நாட்டோடைய ஒரு நன்மையும் தான் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு ரிலீஜியனை தூக்கி கூட நம்ம ஓரமாக வச்சுருவோம். அதையும் தாண்டி இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஆர் ஒரு டீப் ப்ரொடெஸ்ட், ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, ட்ரக்ஸ், ஜல்லிக்கட்டுக்கே நம்ம பார்த்தோம், ட்ரக்ஸ் எடுத்துக்கோங்க, ட்ரக் இன்ஃபில்ட்ரேஷன், மெடிக்கல் சேஞ்சஸ், இப்போ பயோ வார்லாம் நடந்தது தான் நம்ம கோவிட் போது நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம். இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடக்குது அப்படிங்கும்போது இந்தியாவுடைய ஒரு பார்டர் கண்ட்ரோல் சரி, இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இது மாதிரியான டைட்லாம் எங்கேயுமே திருப்பியும் நான் சொல்கிறேன், ஃபாரின்லேருந்து டொனேஷன்ஸை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் வாங்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஒரு லா நம்ம கொண்டு வரோம், இந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான லாஸ் வந்து வச்சிருக்காங்க? இந்த மாதிரி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷனே ஆக்ட் பேரை மாற்றி ஆஸ்திரேலியாவில் வச்சிருக்காங்க, யுனைடெட் கிங்டம்ல வச்சிருக்காங்க, ஜெர்மனியில் இருக்கு, எல்லா பிரதானமான இருக்கிற நாட்டில் எல்லாத்துலேயும் இந்த ஃபாரின் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம எப்படி வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து வரும்போது கேள்வி கேட்கக்கூடாதுன்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரியான மோர் பர்டிகுலர்லி அதாவது இதோட அமௌண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா ஆல் ஓவர் தமிழ்நாடுல மட்டும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2202 FCRA அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஓகே, அதுல கிட்டத்தட்ட 30% வந்து பார்த்தோம்னா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்ம உடனே இது ஆன்டி கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம சொல்லல. நிறைய ஜாவியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. நாமளே நிறைய இன்ஸ்டிடியூஷன், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே வந்து சென்டகாஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு. அவங்கள தே ஆர் மோர் இன்டு சர்வீசஸ். அவங்க வந்து ப்ராப்பரா லைசன்ஸ் வச்சிருக்காங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் டொனேஷன்ஸ் வாங்குறாங்க, கோர் அப்ஜெக்டிவ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களாம் எந்த ஒரு ப்ரொஹிபிஷனும் இல்லையே. எங்க பாதிப்பு இருக்கோ
எங்க உங்களால விவரம் தர முடியலையோ அவங்க மட்டும்தான் கதறாங்க. மற்ற இடத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த ஃபாரின் ஃபண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க இல்லையா, ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதாவது வந்து ஃபாரின்லேருந்து டொனேஷன்ஸ் வந்து நம்ம உள்ளேருந்து எடுத்துட்டு வராங்க அப்படிங்கும்போது 2 விதமா இதை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ நான் இந்த கொஸ்டின் இன்னும் புரியணும் அப்படின்னா, நான் வந்து என்ஜிஓ நான் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுல வந்து சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. திடீர்னு ஒரு பாலிசி வரும் பொழுது அப்ப நான் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதுக்கு போறதுக்கு? ஒருவேளை எனக்கு வந்து அதோடைய ஃபுல் அர்த்தமும் புரியல, இது இப்படிதான் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஆப்வியஸ்லி அது கேன்சல் ஆயிடும், இல்லை நான் கொஸ்டினபிள் ஆயிடுவேன், அந்த மாதிரி இருக்கும்ல. அப்ப நான் எப்படி ஒரு பப்ளிக் முதல்ல ஜெனியூனா ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய எந்த என்ஜிஓவுமே பயப்பட வேண்டாம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேனல் மூலமா கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறேன். எந்த என்ஜிஓஸ்மே வந்து நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரொமோட் பண்றீங்க, எஜுகேஷன் ப்ரொமோட் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல் ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகே, நீங்க ரெகுலரா உங்களுடைய ஆக்டிவிட்டியை நீங்க பண்ணி கொண்டு இருக்கலாம், டொனேஷன்ஸ் வாங்கலாம், ஆனுவல் ரிட்டர்ன்ஸை கரெக்டாக நீங்க வந்து கொடுக்கணும். இதுல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. 80% நீங்க வந்து கோர் அப்ஜெக்டிவ்க்கு தான் நீங்க செலவு பண்ணணும் அப்படின்றத நீங்க கன்சல்ட் பண்ணிக்க வேண்டியது. எங்க திருப்பி நான் சொல்றேன் பாதிப்பு வருது அப்படின்னா, உங்களால உங்களுடைய ட்ரஸ்டோடைய கீ பீப்புள் யாருன்னு ரிவீல் பண்ண முடியல, அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல அது செலவு பண்ண முடியல, நீங்க எதுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, ஒரு ட்ரஸ்ட்டில் நீங்க வாங்கிட்டு இன்னொரு 2-3 ட்ரஸ்ட்ல மாத்தி செலவு பண்றீங்க, எதுக்காக யூஸ் பண்ணோன்ற விவரம் உங்களால கொடுக்க முடியல அப்படின்ற இடத்துல உங்களுடைய லைசன்ஸ் இது வரைக்கும் அதை ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணல. இப்போ நான் ஒரு என்ஜிஓ பண்ணி அந்த ஃபண்டை நான் ப்ராப்பரா யூஸ் டாக்குமெண்ட் பண்ணாம ப்ராப்பரா பண்ணாம இருந்துட்டேன். பட் ஆனா நான் பர்பஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது தெரியல அப்படின்ற பட்சத்துல அஃபெக்ட் ஆகும். நம்ம வெரிஃபை பண்ணி தான் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா எந்த ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி ஜெனியூனாவே ஒரு கேஸ் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாம சரியா ரெக்கார்ட், அவங்க ஜெனியூன் ஒரு ரிசர்ச்சுக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை சின்ன அமௌண்ட் தான் வந்தது அதனால நான் வந்து சரியா பேப்பர்ஸ் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு சட்டம் கொண்டு வரச்சு இவ்வளவு லூஸா நான் வந்து கொண்டு வர முடியாது. கரெக்ட், அது ஃபேக்ட் பேஸ்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ் போடலாம், செக்ரட்டரி ஹோம் அஃபேர்ஸ்க்கு, சார் நாங்கள் ஜெனியூனாக தான் சார் பண்ணோம், இந்த ரெக்கார்டு இல்லை, இதை எனக்கு வெயிட் பண்ணிடுங்க, கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் சரி பண்றாங்க, அவங்க அப்ளிகேஷன்ஸை கன்சிடர் பண்ண போறாங்க. ஏன்னா அதை வந்து வெரிஃபை பண்ணி தான் சொல்ல முடியும். நான் கரெக்டா இருந்தேன்னு சொல்லலாம், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் கரெக்டா இருந்ததுன்றது அவங்க பார்ப்பாங்க. இப்போ அப்போசிஷன்ஸ்லாம் தொடர்ந்து சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க மைனாரிட்டியை தான் இதுல அட்டாக் பண்ணீங்க. இப்போ உங்களோட இந்துத்துவாவை கொண்டு வந்து திதிக்கவும் உங்க மத அரசியலுக்காக தான் இந்த பில்லை வந்து இவ்வளவு புஷ் பண்றீங்க. ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் பில்லுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஹைப். அமித்ஷா எப்ப இதை அனௌன்ஸ் பண்ண போறாரு பாருங்க, இன்னைக்கு கொண்டு வராரு அப்படின்னு. இந்த அமெண்ட்மெண்ட்லயே கூட பாத்தீங்க அப்படின்னா, அந்த மிஸ்டர் மோடின்றவர் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு, சர்ச்சஸ் டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி. அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க லைசன்ஸ் நீங்க ரெனியூ பண்ணல அப்படின்னா உங்களுடைய அசட்டை நமக்கு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி கொண்டு எடுத்துப்பாங்க, மானிட்டர் பண்ண போறாங்க. இது வரைக்கும் எவ்வளவு லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு இது வரைக்கும்? ஆல் ஓவர் இந்தியா மோர் தென் ஒரு 10,000 லைசன்சஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அனதர் ஒரு 10,000 லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓவரால் எவ்வளவு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? 40,000 லைசன்ஸ் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஃபாரின் ஃபண்ட் மட்டும் வாங்குறதுக்கு. அதுல க்ளோஸ் டு 20,000 வந்து சஸ்பென்ஷன் அண்ட் கேன்சலேஷன். பட் இஸ் தேர் எனி சான்ஸ் அவங்க ரெனியூ பண்ணிக்க முடியும், ப்ராப்பரான டாக்குமெண்ட் டிலே பண்ணி கொடுத்தாலுமே பண்ணிக்க முடியும்ன்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வை இந்த பில்லை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இல்லையா? ஸோ இப்போ ஏன் அவங்க இதை அப்போஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இந்த வெறும் ரிஃபார்மை மட்டும்? காங்கிரஸ் ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்றாங்கன்னா அதுக்கு லாஜிக்லாம் நம்ம யோசிக்க முடியாது. அவங்க இந்த நடப்பு இதுல பிஜேபி ஒண்ணு கொண்டு வருதுன்னா அதை காங்கிரஸ் அப்போஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அது நல்லது கெட்டதெல்லாம் அதுல வந்து அவங்களே 2 வாட்டி ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க, 2010லயும் பண்ணிருக்காங்க. அதை சொல்றேன், அதாவது நேஷனல் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. காங்கிரஸ் அவங்க வந்து ஒரு விஷயம், பிஜேபி ஒரு விஷயம் கொண்டு வருதா அது வந்து கெட்டதா தான் இருக்கும் அப்படின்ற நரேட்டிவ் தான் இருக்கு. இப்பதான் வந்து உங்களுக்கு இந்த காக்ரோச்சோட ப்ரொடெஸ்ட் ஒன்று நடக்குது, ஆபரேஷன் சிந்தூர், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் we can understand it's a complete terrorist attack அப்படின்னு எடுத்தோம். இந்த காக்ரோச் பார்ட்டி இது அப்படிங்கிறது இங்க இன்டர்னலா இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து போராடுறாங்க, அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. அதை நீங்க வந்து ஏதோ ஒரு சாயம் அதுக்கு பூசி யாரோ வந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணி 2-3 இன்சிடென்ட் அதுல வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது அதோட சஸ்பிஷன் தான். அதாவது எங்கேயோ திடீர்னு வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் கொண்டு வராங்க. ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஃப்ளோட் பண்ணி ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதோடைய பேக்ரவுண்ட் ஆஃப் த பீப்புள். ஓகே, அது ஆல்ரெடி அதான் பாகிஸ்தான்ல இருக்காங்க, பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பாட் ஃபாலோவர்ஸ் அதுல ஆட் ஆயிருக்காங்கன்ற ஒரு அலிகேஷன் முன்னாடியே நம்பர் 1 சொல்லியிருந்தாங்க. நம்பர் 2
அதோடைய கீ பீப்புள் ஃப்ரண்ட் எண்டாக இருந்த சிஜேபியில் ஃப்ரண்ட் எண்டாக இருந்தவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் முன்னாடி ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அவர் ஆல்ரெடி ஆம் ஆத்மியில he was part. நம்பர் 3, அவங்க ஏன் பர்டிகுலராக நல்லது நடக்கும் அப்படின்றத தாண்டி பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக அஜெண்டாவை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது அது வெளிப்படையாக தெரிஞ்சுது. நீங்கள் எடுத்த இஷ்யூ நீட் இஷ்யூ, அதை யாருமே டினே பண்ண முடியாது. அதில் தப்பு நடந்திருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் முன்னெடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் கையில் எடுக்கும்போது அதை லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய விஷயமா ஆயிடுச்சு. அது கவர்மெண்ட் ஆல்சோ டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நம்ம பார்க்கும்போது அந்த சோனம் அவருக்கு வந்து அந்த FCRA லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கு, அதனால அந்த ப்ரொட்டஸ்ட் வருது. இது எல்லாமே நம்ம பேக்ரவுண்ட்ல லிங்க் பண்ண முடியுது. இவங்களுக்கு யார் இது மாதிரியான ப்ரொட்டஸ்ட் ஏற்கனவே ஒரு பிஜேபி வந்து ஏற்கனவே ஃபார்மர்ஸோட ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பார்த்து அந்த பில் எல்லாம் பின் வாங்கியிருக்காங்க. பல காலம் நடந்துச்சு, பயங்கரமான கலவரம்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஆனா இந்த இடத்துல ஈல்ட் ஆயிட்டாங்க. பிஜேபி இஸ் வீக் நவ். நாங்க ரொம்ப வீக் ஆகிறோன்ற பதட்டத்துல தான் நீங்க வந்து FCRA-வை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? FCRA நான் திருப்பியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்றது வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்காகவோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. நம்மளுடைய இந்தியாவுடைய முக்கியமான செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ், அது டிஃபென்ஸாக இருக்கலாம், அது வந்து ரிலீஜியஸ் இதுவாக இருக்கலாம், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், நாளைக்கு ட்ரக் ப்ராக்டிஸாக இருக்கலாம். இது வந்து என்னென்னோ பயாலஜிக்கல் வார்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரதை வந்து தடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது மாதிரியான சட்டங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக நாளைக்கு வந்து அன்னைக்கு நம்ம கோவிட் போது வாட் இஸ் இட் ஹவு கோவிட் ஸ்ப்ரெட் கேம் அப்படின்றதே ஒரு சஸ்பிஷன். crores of people died. What is the responsibility? இப்போ அதுக்கான சட்டத்தை நான் இப்போ சரி பண்ணி ஸ்ட்ராங்காக கொண்டு வரல அப்படின்னா நாளைக்கு இன்னொரு பயாலஜிக்கல் வார் ஐ ஹேவ் டு ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்டோட கேட்குறேன் இந்த ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ சோஷியல் மீடியா வார் இது நம்ம சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இது நீங்க ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்குள்ளார நீங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வராம ஹோம் அஃபேர்ஸ்க்குள்ள இந்த மாதிரியான சட்டத்துக்குள்ள நீங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றது யூஸ் ஆகுமா? இங்கேயும் நீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ண, ஏன்னா சோஷியல் மீடியா வார்ன்றது எங்க வேணா இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, கரெக்டா? அப்ப நீங்க இங்க குழந்தைங்களோட மைண்ட் செட் வந்து ரெகுலேஷனுமே கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய டிஸ்ரப்ஷன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அதனால கண்ட்ரி ரிக்வயர்ஸ் ரொம்ப மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் வந்து அவங்க சைடுல இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். ஆனா இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா, ஆனா இதெல்லாம் தாண்டி இதுக்கான மூலம் வந்து மணி அதை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாதான் மற்ற எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பைசா உள்ள வர விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு மெடிக்கல் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்றேன், டிஃபென்ஸை கண்ட்ரோல் பண்றேன், எலக்ட்ரானிக்ஸை கண்ட்ரோல் பண்றேன், அது வந்து போஸ்ட் ஆபரேஷன் மெஷர்ஸ் மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் பைசா உள்ள வரதை தடுக்கணும் இல்லீகல் பர்பஸ்க்கு, அதுக்கப்புறமா தான் நான் இந்த ஆக்ட கண்ட்ரோல். ஓகே, இப்போ நம்ம பேசின வரைக்குமே த்ரூ அவுட் அவர் கான்வர்சேஷன் நம்ம வந்து கிறிஸ்டியன் பத்தி பேசணும், கிறிஸ்டியன் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வர்றது, அப்புறம் வந்து இஸ்லாம் அவங்களுக்கு, இல்ல பஞ்சாப்ல வந்து இந்த மாதிரி பேசணுமே. ஹிந்து திருப்பி நான் சொல்றேன், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்கான பாதிப்பு இல்ல, ஹிந்துஸ்மே நிறைய இடத்துல வாங்குறாங்க, டெம்பிள்காக வாங்குறாங்க, கோயில் கட்டுறாங்க. ஈவன் ஒரு இந்து அமைப்பு கூட அவங்களால இத கரெக்டான டீட்டெயில்ஸை கொடுக்க முடியல, யாரு பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, இதுக்கான வரவு செலவு கணக்கை நீங்க சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்காது. நீங்களும் நாளைக்கு அவங்க வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காங்க இல்ல ஒரு ஆசிரமம் நடத்துறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கூட டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. எஸ், இது வந்து அதனால எங்கேயுமே சட்டத்துல வந்து those who are running Hindu institutions are exempted அப்படின்னு இல்லையே. மோர் பர்டிகுலரா வர்ஷிப் அப்படின்ற விஷயத்த, வழிபாட்டை வந்து எங்கேயுமே தடுக்கல. நாளைக்கு டேக் ஓவர் இருந்தா கூட நீங்க சர்ச்சோடைய அசெட், சர்ச்சோடைய வழிபாடு என்ன நடக்குதோ அந்த பிராக்டிஸ், அதே மாதிரி ஒரு இந்து அமைப்பு இருக்கு, அவர் கோயில் வழிபாடு இருக்கு அப்படின்னா அது வந்து தொட்டு அதுக்கான ரிச்சுவல்ஸ் என்ன நடக்கணுமோ அதுபடி அவங்களோட ரிலீஜியஸ் பிராக்டிஸோ நம்ம டச் பண்ண மாட்டோம். பட் அதோட அட்டாச் ஆயிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல அசெட்ஸை வந்து நீங்க வந்து அதுக்குள்ளார வரக்கூடிய மணி சரியா பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய அசெட்ஸ் மட்டும்தான் இந்த ஆக்ட் மூலமாக இவங்க டேக் ஓவர். இன் சிம்பிள் டேர்ம் ஒரே பப்ளிக் புரிஞ்சுக்கணும் இந்த ஆக்ட் அப்படின்னா எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும்? ஃபாரின் கான்ட்ரிபியூஷனை ப்ரொஹிபிட் பண்ணல. நல்ல விஷயத்துக்காக நீங்க கான்ட்ரிபியூஷன் சேரிட்டி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடரலாம், நீங்க பண்ணி கொண்டு இருக்கலாம், நீங்க பயப்பட வேண்டாம். அதே சமயத்துல எனக்கு வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி தான் ப்ரையாரிட்டி.
ஸோ இது மாதிரியான டெரரிஸ்ட் ஃபண்டிங்கோ ரிலீஜியஸ் ஒரு இம்ப்ரீச்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காகவோ நீங்கள் ஒரு பேக் சைடு அஜெண்டா வச்சு எந்த ஒரு என்ஜிஓஸும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம கண்ட்ரோல் அண்ட் செக் பேலன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ். இது கண்ட்ரியோடைய இறையாண்மைக்காக, நம்ம நாட்டோட இறையாண்மைக்காக கொண்டு வரக்கூடிய பில்லாக தான் நம்ம இதை பார்க்கணும். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.